நம்ம லீடர்ஷிப் பத்தி நிறைய பேசியிருக்கோம். அந்த ஆஸ்பெக்ட்ல ரீசெண்டா சிஎஸ்கேல நடந்துட்டு இருக்குது. லாஸ்ட் 3-4 இயர்ஸ் எடுத்துக்கங்களேன். சிஎஸ்கேல நடக்கிறத வச்சு ஒரு பெரிய லீடர்ஷிப் தத்துவத்தையே நம்ம கத்துக்க முடியும். 2 விஷயம் என்னோட அப்சர்வேஷன் இருக்கு. 1 எக்ஸ்பெக்டேஷன். தோனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லீடர் கிரியேட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன். ஆனா அவர் 5 கப் ஜெயிச்சாரு, கரெக்ட் தான். எத்தனை வருஷத்துல? 10-15 வருஷம் ஆச்சு. புதுசா வர கேப்டன் கிட்ட ஃபேன்ஸ் ஆன நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, அந்த 5 கப்பையும் சீரீஸ்லயே ஜெயிச்சுன்னு எதிர்பார்க்கிறோம். நடக்காது இல்லையா? தோனிக்கும் நிறைய பேட் ஃபேஸஸ் இருந்திருக்கும். புதுசா வரவங்களுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். 2வது, ஒரு லீடர் ரொம்ப வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது அடுத்த லெவல் லீடர்ஷிப்பை கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம். சிஎஸ்கே அதுக்கு தவறிட்டாங்க, தோனியுமே அதுக்கு தவறிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்னைக்குமே ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரா நம்ம இருக்கிறோம், நம்ம பிசினஸ்ல இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த லெவல் யாரு, நம்ம இல்லைன்னா அடுத்து என்ன ஆகும், யார் அடுத்து இதை வழி நடத்தி கொண்டு போறாங்க அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையும் ரொம்ப முக்கியம். இது 2யும் ரீசெண்ட் சிஎஸ்கேவோட ஃபார்ம்ல இருந்து நம்ம லீடர்ஷிப் ரைட்டா கத்துக்கலாம்.